தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி நீர் எடுப்பதற்கான மின் மோட்டார் பயன்பாடு தொடர்பான வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரது உறவினர்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 குதிரைத்திறன் மோட்டார்களுக்கு பதிலாக 27 குதிரைத்திறன் மோட்டார்களை பயன்படுத்த அனுமதித்து அரசாணை வெளியிட்டது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது உறவினர்களுக்கு சாதகமான அரசாணையை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் இபிஎஸ் மற்றும் அவரது உறவினர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி நீரை எடுப்பதற்கான மின் மோட்டார் பயன்பாடு தொடர்பான வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இபிஎஸ் மற்றும் அவரது உறவினர்கள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம்.